நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விழுப்புரம், தேனியில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக நேற்று மழை பெய்தது. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அனைத்து விதமான பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்றும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நடத்தக்கூடாது என்று ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதிகளில் நிலவி வருகிறது என்றும் இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கும் எனவும் தெரிவித்தார். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை வரை 54 சென்டிமீட்டர் பெய்துள்ளதாகவும் இது வழக்கத்தை விட 32% அதிகம் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மகாலட்சுமி நகர் தனித்தீவாக காட்சியளிக்கிறது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன. இதனால் இளையரசனேந்தல் சாலை கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. மழைநீர் இடுப்பளவு தேங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. தனியார் பெட்ரோல் பங்கிலும் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெட்ரோல், டீசல் மழைநீருடன் கலந்து வீணானது. அருகிலுள்ள மகாலட்சுமி நகரில் குடியிருப்புகள் மட்டுமின்றி சாலையிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பணிமனை, வணிக நிறுவனங்கள், மருத்துவமனைகள் முடங்கின. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். எவ்வளோ சிரமமாக இருக்குது? ரொம்ப சிரமமாக, முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இழுத்துட்டு போயிடும் போல தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. மேலும் ஓடைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதால் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேம்பாலத்தில் இவ்வாறு வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது சென்னை பள்ளிக்கரணையிலோ வேளச்சேரியிலோ அல்ல, தூத்துக்குடி மாவட்டம் 3வது மைல் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில்தான். தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து 3வது மைல் மேம்பாலத்தில் அப்பகுதி மக்கள் தங்களது கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் மூலம் சென்னை மக்களை தொற்றிய அச்சம் தற்போது தூத்துக்குடி வரை சென்றுள்ளது. மழை காரணமாக பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்குவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆழ்வார் திருநகரி பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மழைநீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்ட நோயாளிகள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர்.
அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட கிளை சிறைச்சாலையில் இருந்து 25 கைதிகள் பேரூரணி சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் மழை காரணமாக பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்குவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கொட்டும் மழையிலும் மணல் திட்டுக்களை மீனவர்கள் அகற்றும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மருதூர் அணைக்கட்டை தாண்டி வினாடிக்கு சுமார் 75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளியேற்றப்படும் நீர் வங்கக்கடலில் கலக்கும் இடமான புன்னைக்காயல் கடற்கரையில் அதிக அளவில் மணல் திட்டுக்கள் இருப்பதால் கடலில் கலப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் புன்னக்காயல் ஊருக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்படும் என்பதால் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் மணல் திட்டுக்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் சுவாமிதாசன் என்பவருக்கு சொந்தமான 5 ஆடுகள் உடல் நசுங்கி உயிரிழந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெள்ள நீருக்கு நடுவில் 500 குடும்பங்கள் பரிதவித்த காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் ராமையா நகர் மற்றும் நாராயணசுவாமி நாயுடு நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். மழைநீரில் மூழ்கி 50 நாட்டுக்கோழிகள் உயிரிழந்ததாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. கடந்த மாதம் பெய்த மழையில் 22,000 ஏக்கர் உப்பளங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சூழலில் மீண்டும் மழை பெய்து உப்பளங்களில் நீர் தேங்கியிருப்பது உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்துச் சென்ற பருந்து பார்வை காட்சிகள்தான் இவை. நெல்லையில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குறுக்குத்துறை முருகன் கோவிலை மூழ்கடித்தபடி நீர் சென்றது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.